ஆதியாகமம் 39வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும்போது, கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். செய்யாத குற்றத்திற்கு தண்டனைக்கு உட்பட்டு ஒரு சிறைச்சாலைக்கு செல்கிற ஒரு நிலைமையில் அவன் அங்கே தான் இருக்க வேண்டிய நிலைமை, வேறு வழி இல்லை, அதுக்கு ஆப்ஷனே கிடையாது, அதற்கு ஒன்றும் இல்லை. அவன் ராஜா உத்தரவு போட்டாச்சு, அந்த உத்தரவை யாராலையும் மாற்றவும் முடியாது. அந்த நிலைமையில் அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு தயவு சிறைச்சாலை அதிகாரியின் மூலிமா கிடைக்க ஆண்டவர் வச்சார். ஏன்னா அவன் மேலே ஒரு கிருபை வைத்து அவன் செய்யாத குற்றத்திற்குத்தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். அவன் அந்த குற்றத்தை அவன் செய்யலை. அவன் தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட்டது அது முறையில்லாத தண்டனை. ஆனாலும் அதற்கு அவன் உட்பட்டு, ஆண்டவர் என்னை நடத்துகிறது மெய்யான தகப்பன், நான் ஒரு தீங்குக்கு தான் விலகி ஓடினேன், நான் தப்பு பண்ணலை, அந்த தப்புக்கு தான் நான் விலகி ஓடினேன். ஆனாலும் என் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இந்த சிறைச்சாலையில் என்னை கொண்டு வந்து விட்டார்கள். ஆனாலும் என்னோடு இருக்கிறவர் உண்மை உள்ள தகப்பன், அவருக்கு நான் கீழ்ப்படிந்து அவர் சொல்கிற வழியில் தான் நடந்தேன். ஆனாலும் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார், கொண்டு வந்து விடப்பட்டாலும் நான் அவருக்கு உண்மையாக இருப்பேன் என்று யோசேப்பு மன உறுதியோடு இருந்தான். அதை தான் ஆண்டவர் பார்த்து அவனுக்கு அந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலையில கூட அந்த அதிகாரியின் கண்களிலே அவனுக்கு தயவு கிடைக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நேரத்தில் நீங்கள் இருக்கலாம், ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், செய்யாத ஒரு குற்றமாக இருக்கலாம், நீங்கள் அதற்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் வீண் பழிகள் உங்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிறைச்சாலையில் ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்கள் மேல் அவர் பிரியமுள்ள தகப்பனாக இருக்கிறார். நிச்சயம் அந்த ஒரு சிறைச்சாலை, அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை பண்ண அவரால் முடியும்.